வெண்முரசு. வெய்யோன் 62. பகுதி 8. நூறுதழ் நகர் 6. வாசிப்பது சந்தீப். அழிவிலா நாகங்களின் தொல்கதையை அறிக. 7 சிந்துக்களின் படுகைகளிலும் கங்கை வழியிலும் செறிந்த பெருங்காடுகளை ஆண்டது இருண்ட பாதாளங்களின் தலைவனாகிய வாசுகியை மூதாதையாகக் கொண்ட வாசுகி குலம். நாகர்கள் மண்ணில் பெருகி தங்களுக்கென்றொரு அரசை அமைத்தபோது உருவான முதல் அரியணை அது. மண்மறைந்த சரஸ்வதியின் மானுடர் அறியும் ஊற்று முகத்தில் இருந்து நாகர்களின் தொல்லிலமாகிய நாகோத்வேதத்தில் இருந்து கொண்டுவரப்பட்ட அத்திமரக்கிளையை நட்டு அதனடியில் போடப்பட்ட கருங்கல் பீடத்தில் முதலரசர் வாசுகியை நாகர்குலத்து மூத்தோர் 12 கைப்பிடித்து கொண்டு சென்று அமரச் செய்து செம்மலர் தூவி அறியிட்டு சரஸ்வதியின் ஆழ்நீர் தெளித்து வாழ்த்தினர். ஈச்சையோலையால் ஆன நாகபட மணிமுடியைச் சூடி நாகர்குலத்தின் முதல் அரசராக ஆக்கினர். அவர் மைந்தர் நந்தரிலிருந்து எழுந்தது வாசுகி பெருங்குலம். பேரரசர் நந்த வாசுகியின் மகள்களான சுப்ரமை, மாலினி, பத்மினி, மண்டனை ஆகியோரின் வயிற்றில் நாகர்களின் பிற 4 குலங்கள் பிறந்தன. சுப்ரமையின் மைந்தரிலிருந்து தட்சனை முதல் தெய்வமாகக் கொண்ட தட்ச குலம் தோன்றியது. மாலினியில் இருந்து ஐராவத குலமும் பத்மினியில் இருந்து கௌரவிய குலமும் மண்டனையில் இருந்து திருதராஷ்டிர குலமும் உருவாயின. நந்தவாசுகியின் கொடிவழி கோடிசன், மானசன், பூர்ணன், சலன், பாலன், ஹலேமகன், காலவேகன், பிரகாலனன், ஹிரண்யபாகு, சரணன், கக்ஷகன், காலந்தகன் ஆகிய மாமன்னர்களின் நிறை கொண்ட பெருமையுடையது. காடுகளில் அவர்களின் சொல் நின்றது. மண் சென்றபின் மலையுச்சிகளில் அவர் கல் நின்றது. மன்றுகளில் என்றும் அவர்களுக்கே முதல் கேள்வி அளிக்கப்பட்டது. நாகவேள்விகளில் அவர்களுக்கே முதல் அவி படைக்கப்பட்டது. கங்கை கரையில் அமைந்த அவர்களின் நகரான பிலக்ஷசிலை கங்கைப் பெருக்கில் நிழல் வீழ்த்தி எழுந்து நின்ற நாகபேரம் என்னும் மலைமேல் 7 அடுக்குகளாக அமைந்திருந்தது. முதல் அடுக்கைச் சுற்றி ஓங்கி உயர்ந்து முகில்சூடி நின்ற தேவதாரு மரங்களை இணைத்துக் கட்டிய உயர்மரக்கோட்டை இருந்தது. அம்மரங்களின் கீழே செறிந்த புதர்களில் நச்சுப்பல் கொண்ட நாகங்கள் வாழ்ந்தன. அவை உறங்காவழிகளும் அணையாச்சீற்றமும் கொண்டவை. 2வது அடுக்கில் நாகர்குலத்து படைவீரர்களும் 3வது அடுக்கில் நாகவேடர்களும் 4வது அடுக்கில் நாகர்களின் படைத்தலைவர்களும் 5வது அடுக்கில் குலப்பாடகர்களும் இருந்தனர். 6வது அடுக்கில் வாசுகி குலமூத்தார் இல்லங்களும் 7வது அடுக்கில் அரண்மனையும் அமைந்திருந்தன. 108 உப்பரிகைகளும் 18 குவை மாடங்களும் கொண்ட அம்மாளிகையின் மேல் வாசுகி குலத்தின் எழுதலினாக முத்திரை கொண்ட கொடி பறந்தது. விண்ணுலாவிய தேவர்களுக்கு வந்தமர்ந்து விடாய்குளிர்க என்னும் அழைப்பாகத் திகழ்ந்தது அது. செந்நிறமும் பச்சை நிற விழிகளும் கொண்ட வாசுகி குலத்தவர் நாகர்களில் உயரமானவர்கள். வில்லுடன் சென்று நதிகளில் செல்லும் படகுகளில் திரை கொண்டு அரசு கருவூலத்தை நிறைத்தனர். நீரோடும் தேனோடும் இணையும் நாகநச்சு 7 கொலை நோய்களுக்குரிய சிறந்த மருந்து என்றனர் மருத்துவர். பொன் கொடுத்து நஞ்சு பெற்றுச் செல்ல மருந்து வணிகர்கள் தக்கைப் படகுகளில் பிலக்ஷசிலையின் எல்லை வரை வந்தனர். வாசுகி குலத்து செந்நாகர் இமயாவழிகளால் பிறர் நெஞ்சுள் சென்று அவர்களின் மொழியைக் கற்று அக்கணமே மறுமொழி சொல்லும் மாயம் அறிந்தவர்கள். தங்களுக்குள் நாவாலும் தங்கள் குடிகளுக்குள் முழவாலும் விலங்குகளிடம் இசைக்கும்பாலும் விண்ணாளும் தெய்வங்களிடம் இடியோசைகளாலும் உரையாடுபவர்கள். விழிநோக்கியிருக்கவே மறையவும் புகையெனத் தோன்றி உருத்திரட்டி அணுகவும் கற்றவர்கள். முடிசூடி மூதாதையர் அமர்ந்த கற்பிடத்தில் அமரும் அரசனை வாசுகி என்றே அழைத்தனர் பாடகர். முதல் வாசுகியின் பெருஞ்சிலை மரத்தாலும் அறக்காலும் மெழுகாலும் அமைக்கப்பட்டு குன்றின்மேல் அமைந்த பெரும்பாறையின் உச்சியில் நிறுவப்பட்டிருந்தது. 18 பெரும் படங்களை விரித்து வளைந்த கூர்வாட்களென பல்செறிந்த 18 வாய்கள் திறந்து அனல் பறக்க நிமிர்ந்திருந்த வாசுகியின் விழிகளுக்குள் எந்நேரமும் செங்கனல் சுடர்ந்தது. இருளில் அவ்வெறியொளியாலேயே கான்குடியினர் அப்பெருநாகச் சிலையைக் கண்டனர். பகலில் கங்கை நீரலைப் பரப்பில் தெரியும் வாசுகியின் பெருஞ்சிலை விழுசுடர நெளிந்தாடுவதைக் கண்டு படகில் செல்லும் வணிகர்கள் கைகூப்பி வணங்கினர். கல்லடுக்கிக் கட்டப்பட்ட வாசுகியின் சுருளுடலுக்குள் அமைந்த படிகள் வழியாக ஏறிச் சென்ற வீரர்கள் அவ்வழிகளுக்குள் அமைந்த எரிகலன்களில் இரவுபகல் ஓயாது ஊன்னை ஊற்றி எரியவிட்டனர். எரியெழுந்த புகை மேலிருந்த காற்றால் சுழற்றப்பட்டு திறந்த வாய்களினூடாக வெளிவந்தது.
அனல் கக்கி விழி எரிய நோக்கும் வாசுகியை பிலக்ஷவனத்தின் உள்ளே நுழையும் போதே காண முடிந்தது. அவ்விழிகள் தெரியாத எல்லைக்கு நாகர்கள் செல்லலாகாது என குலமுறைமை இருந்தது. வாசுகி குலத்தவரின் தெய்வமென சிவன் இருந்தார். எரிவழி நுதலனுக்கு அவர்கள் 7 வகை ஊன்களை நாளும் அவியிட்டனர். அவர் அமர்ந்த சிறுகுகைக்குள் 11 சினம் கொண்ட ருத்ரர்களை துணையமர்த்தி வழிபட்டனர். வடமேற்கே இமயமலைச்சாரலில் இருந்தது தட்சகுலத்தின் தலைநகரமான நாகசிலை. மலையின் கரடி மூக்கென வானில் எழுந்த கூர்முனையின் மேல் மென்பாறைகளைக் குடைந்து ஒன்றன் மேல் ஒன்றாக அமைக்கப்பட்ட 1000 குகை வீடுகளாலும் அவற்றின் மேல் அமைந்த 100 அறைகள் கொண்ட அரண்மனையாலும் ஆனது அந்நகர். மலைக்கழுகுகள் அன்றி பிற உயிர்கள் அணுக முடியாத அந்நகரை சென்றடைவதற்கு மேலிருந்து இறக்கப்படும் நூலேணிகளன்றி வேறு வழியிருக்கவில்லை. தட்சநாகர்கள் மலையுச்சியிலிருந்து அவர்கள் மட்டுமே அறிந்த பாறைச்செதுக்கு பாதைகளினூடாக வரையாடுகளும் அஞ்சும் சரிவில் ஊர்ந்திறங்கி தங்கள் நகர்களுக்குள் சென்றனர். மெல்லிய பட்டுச்சரடுகளை இரும்புக் குக்கிகளில் கட்டித் தூக்கி வீசி அதனூடாக வலைச்சரடில் சிலந்து எனச் சென்று காடுகளுக்கு மேல் இறங்கும் கலையறிந்தவர்கள். தட்சநாகர்களை பறக்கும் நாகங்களின் வழிவந்தவர்கள் என்றனர் தொலைப்பாடகர். அவர்கள் வெண்பளிங்கு நிறமானவர்கள், விரிந்த நீலவிழிகள் கொண்டவர்கள். தட்சகுலத்தின் முதல் அரசர் சுப்ரமை தேவியின் மைந்தர் உபநந்தன். அவர் கொடிவழியில் வந்த புச்சாண்டகன், மண்டலகன், பிண்டசோக்தன், ரபேணகன், உச்சிகன், சுரபன், பங்கன், பில்லதேஜஸ், விரோகணன், சிலி, சலகரன், மூகன், சுகுமாரன், பிரவேபனன், முத்கரன், சிசுரோமன், சுரோமா, மகாஹனு என்னும் அரசர்கள் நாகசிலையை ஆண்டனர். மகாஹனுவின் மைந்தரான ஃபணனுக்குப் பின் அது ஃபணகுலமென அறியப்பட்டது. சுப்ரன், தவளன், சுத்தன், பத்ரன், பாஸ்கரன் என 108 மன்னர்கள் அதையாண்டனர். அவ்வாறு 12 பெருங்குலவரிசைகளாலானது அவர்களின் மூதாதை நிறை. மூதாதையருக்கான படையல்களிடும் 12 குகைகளுக்குள் மலைச்சுண்ணம் பூசப்பட்ட ஈரச்சுவர் பரப்புகளில் கல்லறைத்த வண்ணப்பொடியை பூசி என்றோ வரையப்பட்ட ஓவியங்களில் ஒளிரும் செவ்வரங்கள் பதிக்கப்பட்ட விழிகளுடன் நாகபட மணிமுடி சூடி இடைக்கு கீழே வளைந்து சுழித்து ஆரவுடலுடன் தேவியரை அணைத்தபடி நின்று அருள் புரிந்தனர் தட்ச மூதாதையர். எப்போதும் வெண்முகில் சூழ்ந்த மழைவில் சூடி அமைந்திருக்கும் நாகசிலையை இந்திரகீலம் என்று அழைத்தனர் பிற குலத்தவர். தட்சர்களுக்கு அணுக்கமானவன் இந்திரன். முகில் நகருக்கு இந்திரன் வான்வழியாக இறங்கி வந்து பலி கொண்டு செல்வதாக தொலைப்பாடகர் பாடினர். எனவே தட்ச வெண்ணாகர்கள் இந்திரன் மைந்தர் என்று அறியப்பட்டனர். அவர்கள் தங்கள் கைகளில் இந்திரன் அளித்த மின்படையை கொண்டிருந்தனர். கண்ணிமைத்து காட்சியாவதற்குள் அவர்களின் கைகளில் அது எரிசீர எழுவதைக் கண்டனர் அயலார். ஐராவத குலம் கிழக்கை ஆண்டது. பிரம்மபுத்திரையின் கரையிலும் அப்பால் மணிப்பூரக நாட்டிலும் செறிந்திருந்த நீலக்காடுகள் அவர்களின் நிலம். மாலினிதேவியின் குருதியில் வந்த சகரரின் மைந்தர்களால் ஆனது அம்மரபு. பாராவதன், பாரியாத்ரன், பாண்டரன், ஹரிணன், கிருசன், விஹங்கன், சரபன், மோதன், பிரமோதன், சம்ஹாதாபனன் என்னும் அரசர்களால் அவர்கள் தலைமுறைகள் தோறும் காக்கப்பட்டனர். அந்த மூதாதை அரசர்களின் பெயர்களை தங்கள் மைந்தர்களுக்கு இட்டு அவர்கள் இறப்பை வெல்லச் செய்தனர். அவர்களிலிருந்து எழுந்த 18 அரசகுலநெறிகள் அவர்களின் குடிகாத்தன. கிழக்கு நாகர்கள் குறுகிய மஞ்சள் நிற உடலும் மின்னும் மணிக்கண்களும் முழங்கும் குரலும் கொண்டவர்கள். வெண்ணிற நாகத்தை துதிக்கை எனக் கொண்ட வெள்ளையானை அவர்களின் நகரமான மணிப்புரத்தின் முகப்பில் பெரும்பாறை ஒன்றின்மேல் வெண்சுண்ணச் சிலையாக முகக்கை தூக்கி நின்றிருந்தது. தங்கள் எல்லைக்குள் பிறர் எவரையும் கடத்தாத நெறி கொண்டவர்களான மஞ்சள் நாகர்களை பிறர் கண்டதே இல்லை. அவர்கள் பாடகர்களின் கதைகளில் இறப்பற்றவர்களாக வாழ்ந்தனர். ஐராவத நாகர்களின் தெய்வமென சூரியன் இருந்தான். அவர்களின் முதல் நகர் அமைந்து மேருமலை கிழக்கே முகில்களுக்கு நடுவே மண்டொடாது நின்றிருந்தது. அதன் உச்சியில் இருந்த அர்க்கபீடத்தில்தான் அருணனின் 7 புரவிகளில் முதல் புரவியின் முன்னங்கால் வலக்குழம்புப்படும். உடுக்குத்தோலை விரல் தொடுவது போன்று அவ்வொலியை ஐராவதத்தவர் மட்டுமே கேட்க முடியும். அக்கணம் அவர்கள் கிழக்கு நோக்கித் திரும்பி எழுக என்பார்கள். அச்சொல் கேட்டே அருணன் தன் புரவிகளை தெளிப்பான்.
வேசரத்தில் கோதை முதல் கிருஷ்ணை வரையிலான காடுகளில் வாழ்ந்த கௌரவிய நாகர்கள் மண்ணிறத்தவர். கூர்மூக்கும் சிறுவழிகளும் விரைவு கூடிய சிற்றுடலும் கொண்டவர்கள். கொப்பரைக் குடுவைகள் மேலேறி நீர்மேல் சறுக்கிச் செல்லவும் குழல் கொடிகளை வாயிலிட்டு மூச்செழுத்தபடி நாளெல்லாம் நீருள் மூழ்கியிருக்கவும் பயின்றவர்கள். மென்மரம் குடைந்த சிறு படகுகளில் அவர்கள் காடுகளுக்குள் சென்று வேட்டையாடி மீண்டனர். நாணல்களில் தங்கள் நச்சைத் தொட்டு தொடுக்கும் அம்புக்கலையால் அவர்கள் அனைவராலும் அச்சத்துடன் எண்ணப்பட்டனர். அசைவற்ற நீருள்ளும் நாகன் இருக்கலாம் என்று அஞ்சினர் நதி செல்லும் வணிகர். தங்கள் திரைகளை நதிக்கரை பாறைகளில் வைத்து வணங்கிச் சென்றனர். கோதையிலும் கிருஷ்ணையிலும் செங்குழம்பு பூசிய ஐந்தலை நாகங்கள் அமர்ந்து திரை கொள்ளும் நாகநிலைகள் கொண்ட 108 பாறைகள் இருந்தன. அவற்றைக் கொள்ளும் 18 நாகர்கொடிகள் நிலத்திலும் நீரிலுமாக வாழ்ந்தனர். நீர்நாகர் நதிக்கரைச் சேற்று நிலங்களில் மூங்கில் கால்களில் எழுந்த சிற்றில்லங்களில் வாழ்ந்தனர். வாசுகியின் மகள் பத்மினியின் மைந்தரான பலவானின் குருதியில் பிறந்த ஏரகன், குண்டலன், வேணி, வேணிஸ்கந்தன், குமாரகன், பாகுகன், சிருங்கபேரன், தூர்த்தகன், பிராதன், ராதகன் என்னும் அரசர்களால் செழித்தது அக்குலம். அவர்களின் தலைநகரமான நாகபுரம் கோதை சுழித்துச் சென்ற தீ ஒன்றில் அலையடிக்கும் நாணல் புல்லின் நுரைக்கு நடுவே சேற்றில் மிதக்கும் மூங்கில் தெப்பங்களின் மேல் அமைந்திருந்தது. கோதையின் பெருக்கில் எழுந்தும் அமிழ்ந்தும் அசையும் மூங்கில் மாளிகைகள் ஒன்றோடொன்று வளங்களால் பிணைக்கப்பட்டு ஒரு நகராயின. அவ்வளங்கள் வழியாக நடந்து செல்ல அவர்களின் கால்கள் பயின்றிருந்தன. அவர்களின் மாளிகை நடுவே தனித்து மிதந்த தெப்ப மாளிகையில் குலமூதாதை வாசுகியின் சிலை நாணல் பின்னி செய்யப்பட்டு நிறுவப்பட்டிருந்தது. அதைச் சூழ்ந்து அவர்களின் குலமன்னர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு மூங்கில் என நடப்பட்டு அவற்றின் முனைகளில் அந்திதோறும் மீன்நெய் ஊற்றிய சிற்றகல் ஏற்றப்பட்டது. கௌரவியர்கள் தங்கள் மூதன்னையாகிய பத்மினியின் வடிவில் கொற்றவையை வழிபட்டனர். கொல்தவத்துக் கொடுமைகள் அவர்களின் குடிநடுவே களிமண் குழைத்துக் கட்டிச் சுட்டு செவ்வோடாக ஆக்கப்பட்ட சிற்றாலயத்தினுள் ஊறித் தேங்கிய நீரின் இருளலைக்கு நடுவே குறிப்பிடத்தில் கற்சிலை என கண்கள் ஒளிர நின்றிருந்தாள். அவளுக்கு ஆண்டுக்கு 4 முறை பருவங்கள் தொடங்குகையில் முழு இருமையை வெட்டிக் கொடையளித்தனர். முதல் கொன்றை, முதல் வேம்பு, முதல் மின்னல், முதற்பனினாரை என அவர்களுக்கு அன்னையின் ஆணை வந்தது. தென்னாகர்கள் என்றழைக்கப்பட்ட திருதராஷ்டிரகுலத்தவர் 2 சிறுகுலங்களாக பிரிந்திருந்தனர். தென்தமிழ் நிலத்தின் மலைக்காடுகளில் வாழ்ந்த மலைநாகர் ஓயாது மழை பொழியும் இருண்ட காடுகளுக்குள் ஆடையற்று உடலெங்கும் தேன் மெழுகும் அரக்கும் பூசி நச்சுநா கொண்ட அம்புகளுடன் தழைப்புக்குள் இலைப்பூச்சிகள் போல மறைந்து வாழ்ந்தனர். அவர்கள் வாழும் காடுகளில் புக முடிகொண்டு மூவேந்தரின் திரள் கொண்ட படைகளும் அஞ்சின. அவர்களுக்கு மூவேந்தரும் வேளிரும் குறவர்குலங்களும் திரை கொடுத்தனர். திரை கொண்ட செல்வத்தால் அவர்கள் அமைத்த முடிநாகம், அரவுக்கோடு, நாகநிறை ஆகிய 3 நகர்களும் ஓங்கி வளர்ந்தன. அவற்றை ஆண்ட அரசர்கள் பொன்னணிந்து பட்டு சுற்றி மணிபதித்து முடிசூடி அரியணை அமரத் தலைப்பட்டனர். மூவேந்தரும் சிற்றரசர்களும் அவர்களிடம் மகர்கொடை கொள்ளத் தொடங்கியதும் மலையிறங்கி வந்து தொல்தமிழ் குடிகளுடன் இணைந்தனர். அவர்கள் 18 குடிகளாகவும் 108 கூட்டங்களாகவும் பிரிந்து வளர்ந்து தொல்தமிழ் நிலமெங்கும் பரவினர். குலங்கள் இணைந்து குடிகள் பிரிந்து புதிய குலங்கள் என்றாகி பரவ நாகன் என்னும் பெயர் மட்டுமே அவர்களிடம் பின்னர் எஞ்சியது. வில்லுக்கு நிகராக சொல்லும் பயின்று பாணரும் புலவரும் ஆயினர். அவர்கள் குன்றுதோறாடிய குமரனை வழிபட்டனர். வில்வேலும் விரிசரைச் சேவலும் மாமயிலும் கொண்ட அழகன் அவர்களின் குடிநடுவே எழுந்த தனிப்பாறைகளில் காவிக்கல்லும் வெண்கல்லும் உரசி வரையப்பட்ட ஓவியமென எழுந்தருளினான். பிறர் அறியாமல் வாழ்ந்தவர்கள் கடல் நாகர்கள். குமரி நிலத்திற்கும் தெற்கே கடலுக்குள் சிதறிக் கிடந்த 108 சிறுதீவுகளில் அவர்களின் நாகநாடெனும் அலையரசு அமைந்திருந்தது. ஓங்கிய கரிய உடலும் ஒளிவிடும் பற்களும் வெண்சோழி விழிகளும் கொண்டவர்கள். நாணல்களை சேர்த்து செய்த படகுகளில் ஏறி ஆர்த்தடிக்கும் அலைகளில் தாவி தீவுகள் தோறும் சென்றனர். கடல்களில் மீன் பிடிக்கவும் தென்னக விருநிலத்தில் இறங்கி கதிர்கொய்து கொண்டு வந்து தரவும் கடற்பறவைகளை பழக்கியிருந்தனர். அவர்களின் தலைநகரம் நாகநகரி மணிபல்லவத்தீவில் அமைந்திருந்தது. நாவலந்தீவிலும் சாவகத்தீவிலும் சம்புத்தீவிலும் அவர்களின் துணைநகர்கள் அமைந்திருந்தன.
அவற்றில் நாகபடம் பொறிக்கப்பட்ட அரவுனா போல நுனிப்பிளந்து பறக்கும் நீண்ட கொடிகள் உயர்ந்த குன்றுகள் மேல் எழுந்த கொடிமரங்களில் எழுந்திருந்தன. அவற்றைக் கண்டதுமே பாய்தாழ்த்தி வெண்கொடி ஏற்றிய படகுகள் கரையணைந்து திரையடித்துச் சென்றன. திருதராஷ்டிர குலத்து மலைநாகர்கள் சங்ககர்ணன், பிடாரகன், குடாரமுகன், சேசகன், பூர்ணாங்கதன், பூர்ணமுகன், பிரகாசகன், சகுனி, தரி, அமாகடன், காமடகன், சுஷேணன், மானசன், அவ்யயன், அஷ்டவக்ரன், கோமலகன், ஸ்வசனன், மானவேபகன், பைரவன், முண்டவேங்காங்கன், விசங்கன் என்னும் பேரரசர்களால் ஆளப்பட்ட புகழ் கொண்டவர்கள். கடல் நாகர்கள் உதபாராசன், ரிஷபன், வேகவான், பிண்டாரகன், மகாஹனு, ரக்தாங்கன், சர்வசாரங்கன், சம்ருத்தன், படவாசகன், வராககன், விரணகன், சுசித்ரன், சித்ரவேகிகன், பராசரன், தருணகன், மணிகந்தன், ஸ்கந்தன், ஆருணி என்னும் மாமன்னர்களின் நினைவை போற்றினர். அவர்களின் தெய்வமென தென்றிசை முதல்வன் இருந்தான். கல்லால மரத்தடியில் அமர்ந்து கையருள் காட்டி அழியாச்சொல் உரைக்கும் ஐயன். மூத்தோன், கனிந்தோன், நீத்தோன், நிறைந்தோன். அவனை தங்கள் குடிநடுவே இருத்தி மலர் சூட்டி தாலிப் பனைத்தாளில் எழுதிய அகர எழுத்தைப் படைத்து வழிபட்டனர். அத்திமரம் எங்குள்ளதோ அங்கெல்லாம் நாகமூதாதையரை அறவுடலும் எழுபடமும் கொண்டவர்களாக நிறுவி வழிபட்டனர். 7 5 3 1 தலையெழுந்த நாகமூதாதையர் அத்தி, ஆல், அரச மரத்திகளில் அமர்ந்து ஆழ்வதனால் அழியா வளம் கொண்டதாகிறது இந்த மண். வாழ்த்து எழுந்த கை போன்ற அவர்களின் படங்களால் பொன்றா பேரருள் பெறுகிறது இது. இந்நிலமும் நிலம் வாழும் மானுடரும் மானுடர் கொண்ட நெறிகளும் நெறிகளை ஆளும் தெய்வங்களும் வாழ்க. கர்ணன் தன் அறைக்குள் சிறிய உடல் கொண்டு முதிய மனிதர் ஒருவர் உடல் ஒடுக்கி அமர்ந்திருப்பதைக் கண்டான். அவர் முகம் வெளிரி உயிரற்றது போலிருந்தது. இருபொழுக்கள் தழுவி நெளிவது போல இதழ்கள் அசைந்தன. அவை ஒலி எழுப்புகின்றனவா என ஐயுற்ற போதே அவன் சொற்களை கேட்கத் தொடங்கினான். மின்னலில் காலத்தை முகில்களில் வடிவத்தை இடியோசையில் உடலை மழையிழிவுகளில் கால்களை கொண்டவனை வணங்குக. அவன் அறியாத விழைவுகள் இப்புவியில் ஏதுமில்லை, இளையோரே விழைவன்றி இப்புவியில் ஏதுமில்லை. அவர் விழிகளை நோக்கிய போதுதான் அவர் உண்மையில் அங்கில்லை என தெரிந்தது. அது ஓர் உருவழித் தோற்றமா என எண்ணியதுமே அவர் கரைந்தெழியத் தொடங்கினார். அவன் திரும்பி தன் கையிலிருந்த அறவுரைச் சுவடியை வாசித்தான். அதிலிருந்து அவர் குரல் எழுந்து செவியறியாது அவனுள் நுழைந்தது. கல்லெனக் கிடந்தது இப்புவி என்றறிக. இளையோரே, அதை சொல்லென்று சூழ்ந்து உயிரென்று ஆக்கி முளையென்று எழுப்பி உலகென்று பெருக்கிக் காயென்றும் கனி என்றும் மலரென்றும் மாளோர் அமுதென்றும் ஆக்கியது விழைவே. விழைவின் வடிவங்களே நாகங்கள். சொடுக்கும் சவுக்குகள், கூவும் நாக்குகள், அறிவிக்கும் விரல்கள். நாக விழைவால் சமைக்கப்பட்டது இப்புவி. தேவர்களுக்கு அன்னமென, தெய்வங்களுக்கு களிப்பாவை என, காலத்திற்கு பகடை என அவர்களால் படைக்கப்பட்டது. இங்குள்ள உயிர்க்குலங்கள் அனைத்தும் அங்கிரச, கஸ்யப, பிருகு, வசிஷ்ட பெருங்குலங்களைச் சேர்ந்தவையே. தட்சரின் 60 பெண்மக்களிலிருந்து பிறந்தவர்களே விண்ணிறைந்த ஆதித்யர்களும் தானவர்களும் தைத்தியர்களும் ருத்ரர்களும் தேவர்களும் தெய்வங்களுமென்றிக. அவர்களுக்கான அவை சமைக்கும் கலம் இப்புவி. அதை ஆக்குபவர்கள் அழியா பெருநாகங்களில் இருந்து எழுந்த ஐங்குலத்து நாகர்கள். மேற்கு திசையாண்ட தட்சர் குலத்து 6708வது தக்ஷர் மகாபுண்டரர். முதல் தட்சருக்குப் பின் அந்நகர் தட்சசிலை என்றே அழைக்கப்பட்டது. நாகநாடு விட்டு வான் நீங்கும் விண்சுடரின் காலடிகள் இறுதியில் பெயரும் இடம் தட்சசிலை என்றனர் பாடகர்கள். அங்கே 12 லட்சம் நாகர்கள் நச்சுனா கொண்ட அம்புகளும் இமையா விழிகளும் கொண்டு எதிரிகளை நோக்கி அமர்ந்திருந்தனர் என்றனர். 1000 ஆண்டு காலம் கோல் கொண்டமைந்து மண்புகுந்து வேறாக ஆன மகாபுண்டரின் 700 மைந்தர்களில் முதல்வர் பைரவர். இளையவர் அருணர். பைரவர் வெண்ணிறம் கொண்டிருந்தார். அருணரோ உருகி ஓடும் பொன்னிறத்தவர். பைரவர் அரசாள அருணர் படை துணை கொண்டார். மூத்தவர் எண்ணுவதற்கு அப்பால் எண்ணமற்றவராக இருந்தார் இளையவர். நாகங்கள் நெறியையே ஒழுக்கெனக் கொண்டவை. நாகங்களின் ஒவ்வொரு நெளிவும் எண்ணி அமைக்கப்பட்டிருக்கிறது என்கின்றன தொல்பாடல்கள். பொன்னிறம் கொண்ட அருணர் நாகர்குலத்துக் கன்னியரால் காமுறப்பட்டவர். அன்னையரால் மகிழப்பட்டவர்.
மூத்தவரால் மைந்தரென எண்ணப்பட்டவர். வில்திரல் வீரர். சொல்லெண்ணி அமைக்கத் தெரிந்தவர். ஊழ்கத்திலமர்ந்து தன்னைத்தான் சுருட்டிக் கொண்டு ஒன்றென்றும் அன்றென்றும் ஆக முடிந்தவர். தட்சநாகர்களின் முதற் பெயர்ந்தெய்வமென இருந்த இந்திரன் தன் வெண்முகில் யானை மேல் மின்கதிர் படைக்கலம் சூடி அவிகொள்ள வந்தபோது கீழே பொன்னிற அணிகலம் ஒன்றைக் கண்டான். அருகணைந்த போதுதான் மலையுச்சிமேல் நின்று தன்னை நோக்கிய அருணர் என்று உணர்ந்தான். விண்ணவர்கோன் புன்னகைத்து தன் மின்கதிரை வீசியபோது அருணர் செந்தழலாக சுழந்தணைந்தார். மைந்தா, எனக்கு அவியிடுக என்றது விண்மொழி. கையில் படைக்கலமோ உணவோ ஏதுமின்றி கார்முகில் காண மலையுச்சியில் நின்றிருந்த அருணர் திகைத்து மறுகணமே தன் கையை நீட்டி கடித்து குருதிக் குழாயை உடைத்து 12 சொட்டு வெந்துளிகளை இந்திரனுக்கு அவி எனப் படைத்தார். இந்திரன் மகிழ்ந்து, நீ எனக்கு உகந்தவன். ஒவ்வொரு நாளும் உன் குருதியை எனக்கு அளி. உன்னை நான் பெருந்தந்தையாக்குவேன் என்றான். இமையார்க்கரசனின் கோல் வந்து தொட்டுச் செல்ல ஆருணர் நிகரற்ற விழைவும் இணை செல்லும் ஆற்றலும் கொண்டவரானார். ஒவ்வொரு நாளும் பிறர் அறியாது இந்திரனுக்கு அவியளித்து வந்தார் அருணர். எனவே மேலும் மேலும் ஒளிகொண்டவரானார். தட்சகுலத்தில் அவரது மைந்தர்களே பிறந்ததைக் கண்டு மூத்தோர் ஐயம் கொண்டனர். ஒருநாள் இருளுக்குள் மெல்லச் சென்று மலைமடு ஒன்றில் அமர்ந்து நுண்சொல் உரைத்து தன்குருதியை அவியிட்டு இந்திரனை அழைத்து அருணர் வேள்வி செய்வதை அவர்கள் மறைந்திருந்து கண்டனர். மின்னலென இந்திரனின் நாக்கு வந்து அவியை உண்டு சென்றது. மறுநாள் குலமன்று கூடி இளையவரை நிறுத்தி அவர் செய்வது குலப்பிழை என்று அறிவுறுத்தினர். மூத்தோர் வாசுகியை பனையோலை கொண்டு படைத்து குருதித்துளி சுட்டிய அன்னப்பருக்கை அளித்து அமர்த்தி சான்றாக்கி ஆணையிட்டனர். இனிமேல் குலவேள்வியில்லாது இந்திரனுக்கு அவியளிக்கலாகாதென்றனர். அவ்வறிவுறுத்துகையைத்தான் ஏற்க முடியாதென்று அருணர் சொன்னார். நான் என் குருதியில் ஒரு துளியை நாளும் விண்ணரசுக்கு அவி கொடுப்பதாக தன்னாணை செய்துள்ளேன் என்றார். அது கூடாது. இது குலமூப்பின் ஆணை என்றனர் தந்தையர். நான் இந்திரனுக்கு மட்டுமே கடன் கொண்டவன் என்றார் அருணர்.